வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்கலாங்க. அது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் போய் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு பருப்பு அரைக்கப்படுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுத்துடலாம். வச்சுட்டேன். அது கூட 2 தக்காளி உள்ள போட்டுக்கலாம். அடுத்தது தண்ணி, அடுத்தது கொஞ்சம் 1 ஸ்பூன் கருங்கெண்ணெய், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், முள்ளங்கியை நல்லா தோல் சீவி அரைஞ்சி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு அதை போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை. இப்போ முள்ளங்கி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. ரவுண்ட் ரவுண்டாக அதை போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா வணங்கிட்டோம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கணும். அது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள், முள்ளங்கிக்கு அவ்வளோ காரம் பிடிக்காது, அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு காரம் வேணுன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு, தக்காளி எல்லாம் இது இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல, ஒரு 1/4 மூடி எண்ணெய் அதை உள்ள ஊற்றிக்கலாம். பாருங்க, தேங்காய் நல்லா கொதிக்குது. இந்த டைம் ஒரு நெல்லிக்காய்க்கு உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு புளி எடுத்து கரைச்சி அதை வச்சிருக்கேன். அதை உள்ள ஊற்றிக்கலாம். இந்த டைம் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். அது சரியா இருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. குக்கரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். விசில் வந்த விட்டு பார்க்கலாம். பாருங்க, விசில் போயிடுச்சு. ஒரு விசில் விட்டு இறக்கியிருக்கோம். பாருங்க, முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.